பிரைஸ் தி லார்ட். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தோமான ஆண்டவருடைய உள்ள சீசன், ஆண்டவர் கூட இருந்த ஒரு சீசன், ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி வரும் பொழுது அவர் சொல்றாரு, இல்ல அவருக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. இல்ல சிலுவையில ஈட்டி வச்சு குத்துனாங்களே, அடிச்சாங்களே அப்படின்னு பார்க்கும்போது, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் விழாவில் நீ கையை போடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. விழாவில் கை போட்டு பார்க்கும்போது அந்த பொந்து அப்படியே இருக்குது. அப்போதான் நம்புறாரு, இது நம்ம ஆண்டவர் தான் அப்படின்னு நம்புறாரு. இன்னைக்கு நம்ம எத்தனை பேரு ஆண்டவர் அற்புதம் செய்வாரா, செய்ய மாட்டாரா, நடக்குமா நடக்காதா, இன்னைக்கு எத்தனை பேர் சந்தேகத்துல இருக்கிறோம். அதனாலே நம்மளுடைய ஆசீர்வாதம் தடையா இருக்கும். ஆண்டவரை சந்தேகப்படாதங்க. அன்னைக்கு ஆண்டவர் அந்த இடத்துல கூட இருந்த ஒரு சீசனுக்கே ஒரு சந்தேகம் வந்துச்சு, இது ஆண்டவர் தானா அப்படின்ட்டு. இன்னைக்கு நம்ம இவ்வளவு ஜெபிச்சும் கேட்கல, இவ்வளவு ஜெபிச்சும் நமக்கு நடக்கலன்னு சொல்லி சில நேரம் சந்தேகம் வரலாம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் சில நேரங்கள்ல சில பாடுகளை நமக்கு லேட்டா தான் நமக்கு அது ஒரு அற்புதம் நடக்கும். ஏன்னா என் பிள்ளைங்க இன்னும் என்னை அதிகமா பிடிக்கணும், அதை விட நீங்க இப்போ கேட்டிருக்கிறத விட பெஸ்டா தரதுக்கு சில காரியத்தை ஆண்டவர் தாமதிப்பார். ஆனா அது உங்களுக்கு தெரியாது, எதனாலன்னு தெரியாது. ஆனா அது ஆண்டவருக்கு தெரியும். என் பிள்ளைக்கு இப்படி கொடுத்தாதான் என் பிள்ளைங்க அதுல நல்லா இருக்கும். லாசரு செத்த உடனே ஆண்டவர் வந்திருந்தாருன்னா எல்லார் பேரோட தான் அவர் பேர் இருந்திருக்கும். ஆனா அவர் செத்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட பிறகுதான் ஆண்டவர் வந்தாரு. 4 நாள் அதுக்கப்புறம் தான் நாரி போன சரீரத்தை ஒரு உயிரோடு எழுப்பினார். மகிமை. அப்போ நீங்க விசுவாசித்தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். நிறைய தோல்வி முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், எழுப்ப யார் வந்தாலும் இனி முடியாது, அவ்வளவுதான், அன்னைக்கு நீங்க நொறுக்கி போய் இருக்கலாம். ஆண்டவர் விசுவாசிங்க, ஆண்டவர் பிடிங்க. கண்டிப்பா நிச்சயமா ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இயேசுவேன்னு நீங்க கூப்பிட்டு எனக்கு இது ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறத நீங்க பார்க்க முடியும். ஒரு அற்புதம் இல்ல, அவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒவ்வொரு விதமான அற்புதத்தை செய்ய பார்க்க முடியும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பான்னு சொன்னீங்களே ஆண்டவரை, இன்னைக்கு நம்பிக்கை இல்லாம சோர்வாய் ஆண்டவரை இன்னைக்கு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும், மன உளைச்சலோடு நிற்கிற பிள்ளைகள் மேலையும், இந்த வேலையிலப்பா நம்பிக்கையற்று நிற்கிற பிள்ளைகள் மேல ஆண்டவரை, தேவ பிள்ளைகள் மேல இந்த வேலையில உங்க வல்லமை இறங்கட்டு. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆண்டவரை, ஒருவேளை மன சோர்வோடு ஆண்டவரை இன்னைக்கு வேதனையோடு நிற்கலாம். ஆண்டவரை அந்த பிள்ளை ஏசப்பா இன்னைக்கு ஒரு அற்புதத்தை நீங்க செய்யுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுற ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை, ஒரு விடுதலை நீங்க இன்னைக்கு செய்யுங்க ஆண்டவரை. அப்பா அன்னைக்கு தோமா ஏசப்பா விசுவாசித்தார் ஆண்டவரை, கை போட்டு பார்க்கும் பொழுதுதான் விசுவாசித்தார் ஆண்டவரை. இன்னைக்கு அப்பா இதை கேட்டுக்கொண்டு ஏசப்பா யாரெல்லாம் நம்புகிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ, ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லுகிறார்களோ, எந்த காரியத்துல இந்த வேளையில ஏசப்பா உங்களை நோக்கி பார்க்கிறார்களோ அந்த காரியத்துல ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால விசுவாசிக்கிறவன் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் வல்லமையில ரத்தம் இறங்கட்டும் ஆண்டவரை. அப்பா உங்களுடைய மகிமையை காணும்படி ஒவ்வொருவருடைய கண்களையும் திறந்தருளுங்க. இயேசுவின் ரத்தத்தை ஊற்றுகிறோம் அப்பா. அப்பா உங்களுடைய கண்களை அடைக்கிற எல்லா பொல்லாத கட்டுகளையும் அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினால எரித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை ஊற்றுகிறேன். மகிமையான காரியத்தை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென்.